என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. எவ்வளோ பேர் ஃப்ரெஷர்ஸ், எவ்வளோ பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எல்லாருமே நான் ஃப்ரெஷராகவே நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி வெரி பேசிக்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி ஆர் you have completed the syllabus or you are starting just now. I will consider you as freshers so that I will start from the very basic. Already ஏதாவது படிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா? மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா? ஸோ நீங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நான் பேசிக்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். எதில் ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் GS3லையும் சரி. ஸோ என்விரான்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு GS3. இன் GS3 two important topics are from environment. யாரா சொல்ல முடியுமா? Can you say me? Disaster management. And one more thing, two important specific topics are from environment. Conservation, sir. Yeah. Biodiversity. Conservation, environmental impact assessment, and biodiversity, and also other related concepts. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் தான் வரும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க ஆவரேஜா ஆன் அன் ஆவரேஜ்? How many questions are from environment? 10. ரொம்ப கம்மியா இருக்கு. It will be around 15 to 20. So on an average 15 to 20 questions will be asked from environment. Environment is a dynamic topic. Dynamic அப்படின்னா என்ன மீனிங்? ஏன் என்விரான்மெண்ட்டை டைனமிக் அப்படின்னு சொல்றாங்க? என்விரான்மெண்ட் ஏன் டைனமிக் டாபிக்னு சொல்றாங்க? Why it is changing? If you study history, be it ancient India, be it medieval India, nothing is going to change. So medieval India என்ன படிச்சீங்களோ அதே தான் இருக்க போகுது, ancient India எது படிச்சீங்களோ அதே தான் இருக்க போகுது. But if you study environment, it is daily evolving in nature. So for example, we have signed Paris climate deal in 2015. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், 2015ல பாரிஸ் டீல் சைன் பண்ணோம். எப்ப இருந்து பாரிஸ் டீல் வந்து இன் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? In 2015 we signed Paris deal. In principle எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும்? 2015ல சைன் பண்ணிட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க, 2020ல இருந்து பாரிஸ் கிளைமேட் டீல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாரிஸ் டீல் இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சா? பிகாஸ் ஆஃப் தி contrasting nature of different countries and also different point of views, Paris deal is in progress. இன்னமும் அதை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பேசி முடிச்சு இதுதான் வந்து அப்ஜெக்டிவ், இதுதான் கைட்லைன், இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு இன்னமும் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியல. ஈவன் வார்ஷால மீட் பண்ணாங்க, பாண்ட்ல மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், புதுசா ஒரு நேஷனல் பார்க் வரலாம், புதுசா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வரலாம், அதை பத்தி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். சிமிலர்லி ஏதோ ஒரு நேஷனல் பார்க் என்ன பண்ணுவாங்க, வைல்ட் லைஃப் ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். சிமிலர்லி ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்குது, இல்ல புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க, இல்லைன்னா புதுசா ஒரு பேக்ட் சைன் பண்றாங்க, இல்ல புதுசா ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். How many wildlife sanctuaries are there and how many national parks are there? எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு, எத்தனை wildlife sanctuary இருக்கு? Approximately. Someone is trying to enter. Give me a minute. எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு, எத்தனை wildlife sanctuary இருக்கு? Approximately 104 national parks, approximately 100. Wildlife sanctuary.
approximately around 600 wildlife sanctuaries are there. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கிடையாது. This is not TNPSC examination, so you are not going to mug up any fact or any information. உங்களுக்கு ரஃபா தெரிஞ்ச போதும். பட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு நேஷனல் பார்க் வரலாம், இல்ல புதுசா ஒரு டைகர் ரிசர்வ் வரலாம், இல்ல புதுசா ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், உடனே எடுத்து படிச்சாகணும். யூ கேனாட் ஸ்டடி ஆல் தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ஆர் யூ கேனாட் ரிமெம்பர் ஆல் தி நேஷனல் பார்க்ஸ். இட் இஸ் வெரி ஆப்வியஸ் ஒன். ஸோ கண்டிப்பா உங்களால எல்லா நேஷனல் பார்க்கையும் எல்லா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியும் நீங்க மக்கப் பண்ணி எழுத முடியாது. உங்களுக்கான கைடா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர் தான் இருக்கும். தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் ஆல்சோ வாட் எவர் சோர்ஸ் யூ ஆர் ரெஃபரிங், அதுதான் உங்களுக்கு கைடா இருக்கும். அதை கைடா வச்சு படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், ஃபேக்டும் சரி இன்ஃபர்மேஷனும் சரி நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா பேப்பர் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் உங்களுக்கு நான் போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து பிரீஃபா ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு நம்ம ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸை நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அப்படிதான் இருக்க போது. ஐ வில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி என்விரான்மெண்ட் ஓவர்வியூ வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக் கான்செப்ட், என்விரான்மெண்ட்னு என்ன, ஈகாலஜின்னு என்ன, வாட் இஸ் ஈகாலஜி, வாட் இஸ் ஃபுட் வெப், வாட் இஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்துருவோம். திஸ் இஸ் மை வே ஆஃப் கேட்டகரைசேஷன் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். If you are not okay, you can modify accordingly. உங்களுக்கு வேற விதமா நீங்க கிளாஸிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பட்டுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் டூ மேக் நோட்ஸ். கண்டிப்பா தயவு செய்து நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் வந்து ரிவிஷனுக்கு மட்டும் கிடையாது, உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், படிக்கவும் முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன், ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சுட்டு போகணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு பேப்பர் எழுதுவீங்க GS1, ஆஃப்டர்நூன் GS2, நெக்ஸ்ட் டே GS3, ஆஃப்டர்நூன் GS4. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஸோ நீங்க காலையில GS3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் GS4 போக போறீங்க. முன்னாடி நாள் GS2 முடிச்சுட்டு தான் திரும்ப நீங்க என்ன வர போறீங்க, GS3க்கு வர போறீங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பா நோட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாயிண்ட்ஸும் உங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ், எத்தனை பாயிண்ட் எழுதுறீங்க அதெல்லாம் பெருசா முக்கியம் கிடையாது. எவ்வளோ லாஜிக்கலா நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லாஜிக்கலா ஒரு 5 பாயிண்ட் நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் வரும். நீங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி ஹேப்பஸாடா பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து கொட்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பெருசா வராது. அதுக்கு எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நோட்ஸ் மேக்கிங் தான் ஹெல்ப் பண்ணும். யூ கேன் கோ ஃபார் ஹார்ட் காப்பி நோட்ஸ் ஆர் யூ கேன் கோ ஃபார் சாஃப்ட் காப்பி நோட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா எவர் நோட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவர் நோட்ல தான் நான் ஆல்மோஸ்ட் எல்லா என்ன பண்ணிடுவேன், நான் நோட்ஸ் போட்டு வச்சுக்குவேன். எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் ஹார்ட் காப்பி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரே நாள்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. எவர் நோட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அண்ட் இன் அடிஷன் டு தட், எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல, பசங்க வந்து அடிக்கடி நோட்டை தொலைச்சிருவாங்க, பொண்ணுங்க ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. நான் நிறைய நோட்டை இதை மாதிரி தொலைச்சிருக்கேன். இஃப் யூ மிஸ் ஒன் பர்டிகுலர் நோட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன் இந்தியாங்கிற ஒரு நோட்டை நான் தொலைச்சிட்டு அதை திரும்ப நான் எழுதுறதுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் ஆகும். ஸோ நீங்க ஹார்ட் காப்பினா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும். சாஃப்ட் காப்பினா அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, நீங்க எங்க போனாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இஃப் பாசிபிள், இஃப் யூ ஆர் ஓகே, யூ கேன் கோ ஃபார் சாஃப்ட் காப்பி நோட்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. So this is the GS3 syllabus. I have included agriculture also. ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா தனியா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல எதுவும் கிடையாது. என்வாரன்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கேட்டுறாங்க. ஆஸ் எவ்ரி இயர் கோஸ் ஆன், அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் இல்லை புதுசாக ஏதோ ஒரு டெக்னாலஜி இன்னோவேஷன் வருது அப்படின்னா அதை வந்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் இன் அடிஷன் டு தட், தீஸ் static topics are very important. For example, cropping pattern, irrigation types, storage pattern, transport, marketing, FCI, e-technology. These are ரொம்ப static ஆன topics. If you prepare notes for one time, you can have that for how many years you are going to appear in the examination. நீங்க ஒரு வாட்டி நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா ரொம்ப ஸ்டாட்டிக்கான டாபிக்ஸ் தான், நீங்க அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புதுசா ஏதோ ஒரு கமிட்டி போட்டாங்க அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். பட்
அப்படி இல்லை அதர்வைஸ் நீங்க வந்து அப்படியே நோட்ஸ் வச்சுக்கலாம். பட் ஹவவர் இஃப் யூ டேக் தீஸ் டாபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடிஸ், சிமிலர்லி என்விரான்மெண்ட் டாபிக்ஸ், சாரி இட் இஸ் கமிங் டவுன், என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ஸோ நான் அதை ரீட் பண்ணிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டாபிக்ஸ் 2 இருக்கு. ஒன்று டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நம்பர் 2 கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இஏவும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா கைடன்ஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. புதுசா எதுவும் வரல அப்படின்னா நீங்க அதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும். சிமிலர்லி கன்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும், டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அடிக்கடி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டே ஆகாது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டியில கூட ஓரளவுக்கு ரிப்பீட் ஆகும். பட் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டே ஆகாது. புதுசா ஃப்ரேம் ஒர்க் வரும், இல்ல புதுசா ஒரு ட்ரீட்டி வரும், கன்வென்ஷன் வரும், அதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்களே தவிர ஸ்டாட்டிக்கா எந்த விஷயமே இங்க இருக்காது. சப்சிடிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். சப்சிடிஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. யாராச்சும் GS3 பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமா வேற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சப்சிடி கொடுக்கலாமா வேணாமா, சப்சிடிஸோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சப்சிடி கொடுக்கலாமா வேணாமா, ஃபார்மர்ஸ்க்கு ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கக்கூடாது? Debt farmers வந்து most of the farmers are getting loans from banks and also from other institutions. So if we provide subsidy, it will help to reduce their debt. Next one, வேற ஏதாச்சும் ரீசன்? சப்சிடினா என்ன மாதிரி சப்சிடிஸ்? ஃபெர்டிலைசர் சப்சிடி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, டைரக்டா காசு கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸ்க்கு? 6,000 கொடுக்குறாங்க. நிறைய விதமான சப்சிடிஸ் இருக்கு. இதுல எந்த சப்சிடியை குறைக்கலாம், எந்த சப்சிடியை ரேஷனலைஸ் பண்ணலாம், எந்த சப்சிடி இருக்கவே கூடாது, நீங்க நினைக்கிற ஒரு சப்சிடி இருக்கவே கூடாதுன்னு எது இருக்கக்கூடாது? பொலிட்டிக்கல் ஃபீசிபிலிட்டிலாம் மறந்துடுங்க. இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பொலிட்டிக்கல் ஃபீசிபிலிட்டியை விட்டுருங்க. அதை விட்டுட்டு வேற எந்த சப்சிடி எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த சப்சிடி எடுத்தா நல்லா இருக்கும்? I'm not getting you. We can reduce the fertilizer and pesticide. We can adopt natural methods which will also help environment. Can you feed the entire population? What? Can you feed the entire population through natural methods? That used to happen. It used to happen. It will take many years actually. Okay, fine. Where are the subsidy? எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறோம் தெரியுமா? ஃபார்மர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 100% வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தான். இது பொலிட்டிக்கலா ஃபீசிபிளே கிடையாது. பட் ஆனா நிறைய ரிப்போர்ட்ஸ்ல, நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நிறைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சப்சிடினால ஃபார்மர்ஸ்க்கே நிறைய பிரச்சனை வருது அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸ்க்கும் பிரச்சனை வருது. என்ன முக்கியமான பிரச்சனை? வாட் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் வித் ரிகார்ட் டு எலக்ட்ரிசிட்டி சப்சிடி? எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை நடக்குது நிறைய ஏரியால? கரண்ட் ஃப்ரீ, ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. So farmers are giving fees to balance that. They are increasing the electricity of industry. Okay, you are coming to consumers. Okay. Yeah, the consumers. Agriculture related. Wildlife affect ஆகுதா? ஏன் அப்படி? It is very rare. கிட்டத்தட்ட எல்லா எல்லா விவசாயம் எங்க பண்றாங்க, எல்லாரும் ஊருக்குள்ளதான் பண்றாங்க. ரொம்ப ரேர்லி நீங்க சொல்ற மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்கத்துலயோ இல்ல வேற எங்கேயாச்சும் பண்றான். ஸோ நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன். ஸோ ஆஸ் ஃபார்மர்ஸ் ஆர் given free electricity,
they are pumping water and also they are using it on their crops. So அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியஸா யூஸ் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க, நிறைய வாட்டரை யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகுது, மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து டெப்ளீட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். GS1ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்கறதுனால கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப டெப்ளீட் ஆயிட்டே இருக்கு. கிரீன் ரெவல்யூஷன் பெல்ட்னு உங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமா நடந்துச்சு? பஞ்சாப், ஹரியானா, யூபியில் நடந்துச்சா இல்லையா கிரீன் ரெவல்யூஷன்? வெஸ்டர்ன் யூபியா ஈஸ்டர்ன் யூபியா? ஒரு சைடு யூபி பாத்தீங்கன்னா பயங்கர ரிச்சா இருக்கு, ஒரு சைடு யூபி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா பூரா இருப்பாங்க. ஏன்னா ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரீன் ரெவல்யூஷனால பெனிஃபிட் ஆனாங்க, இன்னொரு சைடு ரொம்ப பெனிஃபிட் ஆகல. ஸோ எல்லா கிரீன் ரெவல்யூஷன் பெல்ட்லயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம், நம்ம ரொம்ப வெளியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உள்ள போயிடுறேன். ஸோ இதுதான் என்வாரன்மெண்டல் ரிலேட்டட் மெயின்ஸ் டாபிக்ஸ். ஓரளவுக்கு நீங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா there are few topics which has bearing on geography and also environment. For example, natural resources. In GS1 there is a specific topic called as natural resources and also tsunami, earthquake, செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார். இது வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபின்னு சொல்லலாம், நீங்க என்வாரன்மெண்ட்னு சொல்லலாம். எப்படி கிளாஸிஃபை பண்ணாலும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. So I'll come to actual class. நான் சொன்ன மாதிரி I have categorized the topics or the overall environmental chapters into 10. First chapter is very basic one, ecology and environment. First chapterல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட்ஸ். வாட் இஸ் ecology, what is environment, what is habitat, what is ecotone, what is the difference between habitat and environment, ecosystemத்துல இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem, பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா என்ன, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா என்ன, அப்புறம் சக்சஷன்னா என்ன, எப்படி வந்து சக்சஷன் நடக்குது, அதே மாதிரி சில முக்கியமான சைக்கிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ முக்கியமான சைக்கிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன் சைக்கிள்ல எக்ஸாம் ரிலேட்டடா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வரும். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும். சிமிலர்லி ecosystem services, this is very small topic. ecosystemத்தால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது, what are the benefits which we are getting out of ecosystem. And one major topic is trophic level interaction. As you all know that we interact with other organisms and also we interact with physical environment. நாம பக்கத்துல இருக்கவங்களோட பேசுறோம், ஏதாச்சும் ஒரு கொசு கடிச்சா அடிக்கிறோம், எறும்பு பார்த்தா அடிக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் தான். we are interacting with our fellow human beings and also we are interacting with animals and also we are interacting with physical environment. ஸோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது, உலகத்தை வந்து அழிவை நோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ we are destroying our environment. நீங்க குளோபல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேர்ல்ட் வைடு ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, எப்ப முடியுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 1950 என்ன பண்ணிட்டு இருந்தோம், டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் அந்த 50 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், 100 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் நவடேஸ் நம்ம ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர்ல என்ன பண்ணிடுவோம், அந்த 100 யூனிட்ஸை நம்ம முடிச்சிடுறோம். விச் மீன்ஸ் தட் வி ஆர் ஓவர்லி யூட்டிலைசிங் தி ரிசோர்சஸ் அவைலபிள் இன் தி பிளானட். நாம ரொம்ப அதிகமா ரிசோர்சஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு எந்த ரிசோர்சஸும் இருக்காது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் தான். இது எல்லாமே நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே வாட் இஸ் என்வாரன்மெண்ட், ஈகோசிஸ்டம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இது வந்து பேசிக்கா நான் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் subtopic will be types of ecosystem. This topic is very wide and also this is important for the examination. So ecosystem நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். One is terrestrial ecosystem and another one is aquatic ecosystem. With respect to terrestrial ecosystem, we can further classify the terrestrial ecosystem into forest ecosystem,
டெசர்ட் ecosystem and grassland ecosystem. இந்த ஃபாரஸ்ட் கிளாசிபிகேஷனை உங்க ஜாகிரபியில் நடத்திருப்பாங்க நான் நம்புறேன். there are 16 types of forest according to champ. யாரா நடத்துனாங்களா இல்லையா தெரியும், நடத்திட்டாங்களா ஜாகிரபியில? there are 16 types of forest. If you study this particular chapter, it will be helpful for geography and also it will be helpful for environment. And desert ecosystem, there are two important deserts. One is cold desert and another one is dry desert. In India, we have cold desert and also dry desert. Cold desert எங்க இருக்கு? லடாக். முக்கியமான ஃபானா என்ன? கோல்ட் டெசர்ட்ல ஒரு முக்கியமான ஃபானா சொல்லுங்க. ஹிமாலயன். ஓகே, யாக்கு வச்சுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற முக்கியமான ஃபானா என்ன, இல்லைன்னா ஃப்ளோராவை பத்தி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுல இருக்கிற முக்கியமான ஃப்ளோரா தெரியணும், அதுல முக்கியமா இருக்கிற ஃபானா தெரியணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின் எடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாங்க. நான் சில சாம்பிள் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க. பட் சும்மா உங்களுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சில கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆன்சர் தெரியும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சாவே அது ஒரு பெரிய விஷயம். Similarly, we have aquatic ecosystem. With respect to aquatic ecosystem, we have freshwater ecosystem, brackish ecosystem. Similarly, we have corals, lakes, wetlands, and so on. Prelims பொறுத்த வரைக்கும், and also with respect to UPSC, they give much importance to wetland. எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல, பட் வெட்லாண்டை பத்தி பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினா இருக்கும். இந்தியாவில் எத்தனை வெட்லாண்ட்ஸ் இருக்கு, அந்த வெட்லாண்ட்ஸ்ல எது எதுலாம் ராம்சார் சைட்ஸ் கீழே வருது, வெட்லாண்ட்ஸோட கிரைட்டீரியா என்ன, அதே மாதிரி வெட்லாண்ட்ஸோட ரிலேட்டட் கன்வென்ஷன். ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஸ்லைட், இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, we are classifying the ecosystem into two. One is terrestrial ecosystem and another one is aquatic ecosystem. Terrestrial ecosystem, we have certain categories like forest, desert, and grassland. Similarly, in case of aquatic ecosystem, we have certain classification like marine ecosystem, freshwater ecosystem, corals, lakes, and wetlands. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கும் நம்ம பார்க்க போறது. இதுல யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் ரீட் தி கொஸ்டின். If you are able to answer, it will be good. A community of organisms together with the environment in which they live. ஆன்லைன்ல ஏதோ ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஆன்சர் சியா 4 டியா, அது என்ன 3 4 ஏபிசிடி தான் கொடுப்பாங்க. ஏ சார், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா? ஆப்ஷன் பி என்ன, எதை டினோட் பண்ணுது? ஆப்ஷன் பி எதை டினோட் பண்ணுது? ஆப்ஷன் பி எதை டினோட் பண்ணுது? எந்த கான்செப்டை டினோட் பண்ணுது? ஹாபிடேட். ஹாபிடேட் இல்ல, அதோட பேர் என்ன? பயோஸ்பியர். ஆப்ஷன் பி எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பயோஸ்பியரை வந்து டினோட் பண்ணுது. that part of the earth which is inhabited by living organisms. எங்கெங்கெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அது வந்து பயோஸ்பியர். ஆப்ஷன் டி எதை டினோட் பண்ணுது? ஆப்ஷன் டி. வெஜிடேஷன் சார். வெஜிடேஷன் இல்ல தம்பி, வெஜிடேஷன்ங்கிறது அங்க ஃபானா இருக்கு, அப்புறம் வெஜிடேஷன் சொல்றீங்க. பயோ. ஆப்ஷன் டி வந்து பயோடைவர்சிட்டி.
ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்தது தான் பயோடைவர்சிட்டி. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஈகோசிஸ்டத்தை டினோட் பண்ணுது. ஸோ நாம் அதை வந்து நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். வி ஷல் டிஸ்கஸ் இன் தி கிளாஸ். இதுக்கு ஆன்சர் டிராபிக்கல் பெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். உங்களுக்கு ஜியாகிரபி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னா உங்களால இதை ஆன்சர் பண்ண முடியும். எதுல இருக்காதா சொல்லுங்க. மிசோரத்துல இருக்காதா? ஹிமாச்சல் பிரதேஷ். உங்களுக்கு ஒரு ரீஜனோட கிளைமேட் தெரியணும். ஸோ கிளைமேட் தெரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த ரீஜனோட வெஜிடேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஹிமாச்சல் பிரதேஷ்ல டிராபிக்கல் பெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிமிலர்லி இப்ப டீ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். டீ கொடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா அது வருமா வராதா? டீக்கு அங்க வளருமா வளராதா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல? டீக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீ, எந்த கைண்ட் ஆஃப் ட்ரீ? எவர்கிரீன் ட்ரீயா, டெசிடியஸா? டெசிடியஸ்னா மாய்ஸ்ட் டெசிடியஸா இல்ல ட்ரை டெசிடியஸா? நம்ம ஊர்ல வளருதா டீக்கெல்லாம்? எங்கேயுமே பார்த்தது இல்லையா தேக்கு மரம்லாம்? ஏன் வளராதா இங்க? என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீ? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ டீக்கு? எவர்கிரீன் ட்ரீயா இல்ல டெசிடியஸ் ட்ரீயா? டெசிடியஸ் ட்ரீ. மாய்ஸ்ட் டெசிடியஸா ட்ரை டெசிடியஸா? ட்ரை டெசிடியஸ். சாரி, மாய்ஸ்ட் இல்ல. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி எங்க வளராது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மாதிரி கொஸ்டின் நான் சொல்றேன். ஒரு நேஷனல் பார்க் கொடுத்துட்டு அந்த நேஷனல் பார்க்ல இந்த மாதிரி ஃபானா இருக்குமா, இந்த மாதிரி ஃப்ளோரா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா நேஷனல் பார்க்கும் உங்களால படிக்க முடியாது. பட் யூ ஷுட் நோ தி லொகேஷன் ஆஃப் தி நேஷனல் பார்க். ஏதோ ஒரு நேஷனல் பார்க் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேஷனல் பார்க்கோட லொகேஷன் தெரியணும். ஜம்மு அண்ட் காஷ்மீரா, ஹிமாச்சல் பிரதேஷா, இல்ல வேற ஏதாச்சும் கீழே சதன்ல இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க அந்த ஃப்ளோரா இருக்குமா, அங்க ஃபானா இருக்குமா அப்படின்ட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் கவர் என்டையர் சிலபஸ். சிமிலர்லி யூ கேனாட் ஸ்டடி எவ்ரிதிங். உங்களால கண்டிப்பா எல்லாமே படிக்க முடியாது. பட் எப்படி நீங்க ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஷூர். நம்பர் 2, பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். You already know the definition of biodiversity. இப்பதான் நம்ம பார்த்தோம். What is the meaning of biodiversity? Flora and fauna present. Number முக்கியமா இல்ல richness முக்கியமா? For example, in an area there are 1000 teak trees. இது வந்து டைவர்ஸான பிளேஸா கிடையாதா? ஒரு ஏரியால ஏதோ ஒரு ரீஜன்ல just assume that there is a region. இந்த